மே 1. ஸோ மே 1 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டேங்கிறாங்க. இந்த உலகமே யாரால இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்களால தான் இந்த உலகமே இயங்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலாளர்களோட உழைப்பால தான் இந்த உலகமே வந்து இயங்குது. ஸோ அப்பேற்பட்ட தொழிலாளர்கள அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி நம்ம இந்த நாள வந்து சொல்லலாம். அதுமாரி இந்த நாள பார்த்தீங்கன்னா, கப்பிள் அப்ரிசியேஷன் டேங்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கவங்க வந்து ஒருத்தர் இன்னொருத்தர அப்ரிஷியேட் பண்ணி 2 பேரும் வந்து அந்த என்கரேஜ்மென்ட்டோட ஒரு அந்யோன்யமா வாழக்கூடிய ஒரு ஒரு பர்ப்பஸ கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி நம்ம இந்த நாள் வந்து சொல்லலாம். அதுமாரி இந்த நாள பார்த்தீங்கன்னா, குளோபல் லவ் டேங்கிறாங்க. ஸோ இந்த உலகத்த நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்ப்பஸ கிரியேட் பண்ணக்கூடிய நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து சொல்லலாம். இந்த உலகத்த நம்ம நேசிக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல நம்ம நம்மள நேசிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்ப்பஸ கிரியேட் பண்ணக்கூடிய நாளா தான் வந்து இந்த நாள் இருக்குது. நம்ம இந்த நாள பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பிரின்சிபல் அப்ரிசியேஷன் டேங்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் தான். அந்த பிரின்சிபல் கீழ தான் எல்லா டீச்சரும் இருப்பாங்க. அந்த எல்லா டீச்சர் கீழ தான் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. மாணவர்களோட அந்த எதிர்காலத்தை கிரியேட் பண்றதுக்கு ஸ்கூல் பிரின்சிபலோட பங்களிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்புன்னு வந்து சொல்லலாம். அப்பேற்பட்ட ஸ்கூல் பிரின்சிபல்ஸை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு நாள் சொல்லி இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக மே 1 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.